நான் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வந்தவன்தான். எனது ஊர் கேரளாவின் வயநாட்டில் ஒரு சிறிய கிராமம். எனது தந்தை ஒரு தினக்கூலி. எங்கள் ஊரில் எந்த வசதிகளும் கிடையாது. சாலைகள் கூட இல்லை. பள்ளிக்கு செல்ல நான் பல மைல்கள் நடக்கத்தான் வேண்டும். என் குடும்பத்தின் சிறு தேவைகளை என் தந்தையால் மட்டும் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்று 10 வயதில் நானும் கூலி வேலைக்கு சென்றது உண்டு. எனக்கு தெரிந்த ஆடம்பரம் காலை உணவு. எனக்கிருந்த ஒரே கனவு ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு. படிப்பிலும் நான் ஏழைதான். பள்ளியை இடைநிறுத்தம் செய்துள்ளேன். கணக்கு பாடத்தை தவிர எதிலும் அவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றது இல்லை. எனது கல்லூரி வாழ்க்கை முழுவதும் ஸ்காலர்ஷிப்பில் தான். எனது முதல் மாத சம்பளத்தை பார்த்து என் தந்தை அழுதார். அவ்வளவு தொகையை அவர் வாழ்நாளில் இதுவரை பார்த்ததே இல்லை. ஆனால் இன்று எங்கள் நிறுவன வருமானம் 300 கோடிகளுக்கும் மேல். எங்கள் தொழில் இட்லி தோசை மாவு உற்பத்தி. நான் ஐடி ஃப்ரெஷ் ஃபுட் என்னும் நிறுவனத்தின் நிறுவனர். எனது பெயர் PC முஸ்தபா. பெங்களூருவில் மிக குறுகிய இடத்தில் தொடங்கப்பட்டது அந்த இட்லி தோசை மாவு தயாரிக்கும் கடை. ஒரு அரவை இயந்திரம், ஒரு மிக்சி, ஒரு பழைய பஜாஜ் ஸ்கூட்டர், ஒரு எடை இயந்திரம், இவ்வளவுதான் அந்த கடையின் சொத்து. ஆனால் அவை முதலீடு அல்ல. முக்கியமான முதலீடு முஸ்தபா என்ற அந்த ஏழை இளைஞனின் கனவு. வறுமையில் வாழ்க்கை கழிந்து கொண்டிருந்த போது கல்லூரி முடித்ததும் அயர்லாந்தில் அவருக்கு வேலை கிடைத்தது. வந்த சம்பளத்தில் தன் தந்தை பட்ட கடனையெல்லாம் அடைத்து ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்து சகோதரிகளுக்கும் திருமணம் செய்து வைத்தார். ஆனால் அவை போதும் என்று அவர் அலுவலகத்தில் நாற்காலியை தேய்த்து கொண்டு உட்கார்ந்து விடவில்லை. வாழ்க்கையில் சாதித்த பெரும்பாலான மனிதர்கள் செய்ததை அவரும் செய்தார். ஆம், வேலையை விட்டார். எல்லா குடும்பங்களைப் போல அவரின் குடும்பமும் அவரை திட்டியது. ஒருவேளை உணவுக்கு லோல்பட்ட உனக்கு 1 லட்சம் வருமானம் வரும் வேலை போதவில்லையா என்றுதான் சுற்றம் பேசியது. ஆனால் அதையெல்லாம் காதுகளுக்குள் நுழைய விட்டிருந்தால் இன்று 300 கோடி மதிப்புள்ள நிறுவனமும் தொழிலும் அவருக்கு இல்லை. அவர் ஒரு பேட்டியில் கூறினார், இந்த தொழில் பற்றியோ காலை உணவு உருவாக்குவது பற்றியோ எங்களுக்கு எந்த முன் அனுபவமும் இல்லை. ஏன், காலை உணவு உண்பது பற்றியே எங்களுக்கு அனுபவம் இல்லை. இப்படி வாழ்ந்த ஒரு மனிதனின் லட்சியம் எப்படி ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருக்கும்? இந்த சிந்தனைதான் அவரை வேலையை விட வைத்து சுயமாக தொழில் தொடங்க அழைத்துள்ளது. தொழில் என்றால் அது தொழில்தான். அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. NITயில் படித்த மனிதர் இட்லி கடை தொடங்கலாம். IITயில் படித்தவர் ஆப்பக்கடையும் வைக்கலாம். எவ்வளவு உழைப்பை நம் தொழிலில் நாம் இடுகிறோம், எவ்வளவு சாமர்த்தியமாக உழைக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நமது வளர்ச்சி. இன்று கிட்டத்தட்ட 500 கோடி தொழில் என்றாலும் ஆரம்பத்தில் அதுவும் 5 இட்லி தான். பின்பு அது 10, 100, 10,000 என்று 10 லட்சமாக மாறுகிறது. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எவ்வளவு நெருக்கடியை சந்திக்கின்றானோ அவ்வளவு தூரம் வாழ்க்கையில் முன்னேறுகிறான். ஆனால் அதற்கு கனவும் துணிச்சலும் முதலில் வேண்டும். சென்னையில் உங்கள் கண்களில் ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காப்பி கடை தென்பட்டிருக்கலாம். 25 கிளைகளை கொண்ட அந்த கடை கூட சுரண்டை என்னும் சிற்றூரிலிருந்து வந்த இளைஞர்களின் கனவுதான். எத்தனை தொழில்கள், எத்தனை மனிதர்கள், எல்லோரும் அவமானப்படுத்தப்பட்டவர்கள்தான். அந்த அவமானங்களை நாம் ஒரு பொருட்டாகவே மதிக்க கூடாது. நண்பர்களே, இந்த PC முஸ்தபாவின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருவது வறுமை, நடுத்தர வாழ்க்கை, கஷ்டம் எல்லோர் வாழ்க்கைக்கும் பொது. அதை நிச்சயமாக நீங்கள் கடந்துதான் ஆக வேண்டும். மனிதர்களின் நாக்கில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, ஆனால் தொழிலில் கிடையாது. ஏதோ ஒரு வழி கிடைக்கும் வரை உழைத்துத்தான் ஆக வேண்டும். ஏழையின் மகனோ கூலியின் மகளோ இந்த நாட்டில் ஒரு பெரும் தொழிலதிபர்களாக மாறுவதற்கு, ஆளுமைகளாக மாறுவதற்கு நிச்சயமாக வழி உள்ளது. நெருக்கடிகள் உங்களை சிதைப்பது போல தோன்றினாலும் அவை உண்மையில் உங்களை செதுக்குகின்றன. மிக பெரும் படிப்போ திறமையோ மூளையோ வெற்றிக்கு அடிப்படை இல்லை. சமூகத்தை சாதாரணமாக பார்த்து அதன் குறைகளில் தனது நிறையை பொருத்தி நன்கு உழைத்து அதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடித்து அல்லது ஒரு புதுமையை கண்டறிந்து அவற்றை சாமர்த்தியமாக மக்களிடம் கொண்டு சென்று விட்டால் போதும். நிச்சயமாக உங்கள் நிலையும் மாறியே தீரும். செய்யும் தொழிலில் புதுமை வேண்டும் என்றால் என்னவோ ஏதோ என்று அஞ்ச வேண்டாம். அந்த புதுமை இந்த ஐடி ஃப்ரெஷ் ஃபுட் நிறுவனம் வழங்கிய இந்த வடை சுடும் டப்பாவை போன்று கூட இருக்கலாம். வணக்கம்.